Welcome back to AS English. This video is about day 6 sentence formation. Let's look at the structure. Subject plus verb plus complement. Subject என்றால் செய்பவர் who அல்லது what. Verb என்றால் செயல், அதாவது linking verbs am, is or was, were ஆகியவை. காம்ப்ளிமெண்ட் என்றால் சப்ஜெக்டை விளக்கும் அல்லது முடிக்கும் சொல், அதாவது நவுன் அல்லது ப்ரோனவுன் அல்லது அட்ஜெக்டிவாக இருக்கும். ஹீ இஸ் எ டீச்சர், அவர் ஒரு ஆசிரியர். இதில் ஹீ என்பது சப்ஜெக்ட், இஸ் என்பது வெர்பு, எ டீச்சர் என்பது காம்ப்ளிமெண்ட், அதாவது இது ஒரு நவுன் ஆகும். ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அவள் அழகானவள். இதில் சி என்பது சப்ஜெக்ட், இஸ் என்பது வெர்பு, பியூட்டிஃபுல் என்பது காம்ப்ளிமெண்ட், அதாவது இது ஒரு அட்ஜெக்டிவ். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் மாணவர்கள். தே என்பது சப்ஜெக்ட், ஆர் என்பது வெர்பு, ஸ்டூடெண்ட்ஸ் என்பது காம்ப்ளிமெண்ட், அதாவது இது ஒரு நவுன், பெயர் சொல். ஐ எம் டயர்டு, நான் சோர்வாக இருக்கிறேன். ஐ என்றால் சப்ஜெக்ட், ஆம் என்றால் வெர்பு, டயர்டு என்றால் காம்ப்ளிமெண்ட், இது ஒரு அட்ஜெக்டிவ். திஸ் பிளேஸ் இஸ் மை ஹோம். திஸ் பிளேஸ் என்பது சப்ஜெக்ட், இஸ் என்பது வெர்பு, மை ஹோம் காம்ப்ளிமெண்ட், அதாவது இது ஒரு நவுன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.